ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாழ்னி ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு தோத்தி பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் தோத்தி தான். இது 2 பக்கமும் பார்டர் இருந்தது. நான் ஒரு பக்கம் பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பக்கம் மட்டும் இப்போ பார்டர் இருக்குது. ஓகே, இந்த கிளாத்தில் உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு ப்ளவுஸ் பீட் 1 மீட்டர் இருந்தால் கூட போதும். இதுக்கு தாராளமாக நீங்கள் பார்டர் மட்டும் தனியாக வாங்கிக்கணும். சரியா? இதில் பார்டர் இருக்கிறதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிற பார்டரே எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் இருக்கிற பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா? இப்போ வாங்க எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 20 வேணும் டோட்டல் ஹைட்டு. இதில் வந்து நான் மேலே வந்து நம்ம பட்டி வச்சு தைக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஒரு 17 மார்க் பண்ணிக்கலாம். 17 ஒரு 1/2 இன்ச் நம்ம தப்போம் இல்லையா மடித்து, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 17 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். ஸோ 17 ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். டோட்டலாக வந்து 20 இன்ச்சஸ் இந்த இதோட ஹைட்டு. நம்ம வந்து ஒரு பட்டி வச்சு தைக்க போகிறோம் ஒரு 3 இன்ச்சில். அதனால தான் நம்ம 17.5 இங்கே வச்சுருக்கோம். அதாவது 17 ஒரு 1/2 இன்ச் கீழே நம்ம எதுவும் மடிக்க போகிறதில்ல. அதனால் 17.5 ஓகேயா? இப்போ நான் இது வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஓகேயா? இப்போ வந்து ஒரு 10 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ மார்க் பண்ணிவிட்டு மேலே ஓகே 2 பக்கமும் ஒரு இன்ச்சு, டோட்டலாக 2 இன்ச்சு. ஓகே, சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு போட்டு இந்த மாதிரி கர்வாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம், அதாவது நம்ம இந்த கர்வ் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து இன்னொரு கர்வ் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போது ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே எப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2ஆக பிரிச்சுட்டு 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்படி தான் இருக்கும். நம்ம இது வந்து கீழே பாட்டம் பார்ட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம 5.5 கட் பண்ணோம் இல்லையா, 5.5 இருக்குது. இதை வந்து நம்ம இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ளீட்ஸ் வச்சு 5.5 அந்த மாதிரி வர மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கணும் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் வச்சுக்கணும். ஓகே, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கர்வோட ஹைட்டும் இந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சு முடிக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுப்போம் ரெண்டுத்துலேயும். இது வந்து 5.5 இருக்குது இப்போது.
ஓகே. இப்போது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்ல பக்கமே போட்டிருக்கேன். அதாவது நல்ல பக்கம்னா பார்வை பக்கம் பீஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த கர்வ் பாயிண்ட்டையும் இந்த ப்ளீட்ஸ் வச்சதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் தனியாக நிற்குது பார்த்தீங்களா? ஸோ திரும்ப இந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சது இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இதிலே ஜாயின் பண்ண போகிறோம். நான் அதை மடித்து காமிக்கிறேன். அந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வரும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணுறது இப்படி எடுத்துட்டு ஸோ இன்னொரு கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். அது வந்து இந்த மாதிரி ஓகே. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் சரி பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு துணி தனியாக நிற்குது, அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒரு துணி தனியாக நிற்கும். இது வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்டர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு அப்படியே நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்க துணியை, இந்த கர்வாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியை ஃபுல்லாகவே நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஒரே சைஸாக ப்ளீட்ஸ் வைங்க. அந்த பார்டர்னால் பார்டரை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. மேலே பெருசாக சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த பார்டரை ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறோம் நம்ம. சைஸ்க்கே மடிச்சுக்கணும். ஸோ அந்த ஜாயிண்ட் வர வரைக்கும் வச்சு மடிச்சுக்கணும். மடித்து இந்த இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல தையல் போட போகிறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே அதாவது பாட்டம் வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே. இப்போ இதை தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா 17 இருக்குது. 17க்கு ஒரு பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். 17 வந்து இன்ச்சஸ் இருக்கணும் சுற்றளவு. ஹைட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 இன்ச்சு. இது ஒரு டோட்டல் ஹைட்டு 20. ஸோ 17 ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். 3 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 17 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு விட்டுறணும். ஓகே. $17 இன்ச்சும் அப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இது.
அப்புறம் நம்மளுக்கு ஹைட் வந்து மேலேயும் அதேமாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும். அப்புறம் 3 இன்ச் நம்மளுக்கு பட்டி வேணும். அப்புறம் அது நம்ம இதில் எது வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நாடெல்லாம் போகிறதில்ல, நம்ம எலாஸ்டிக் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹிப்பு ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ எப்படி வச்சு தச்சு ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் 2 பீஸையும். இது 2 எண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரவுண்டாக கிடச்சிடும். ஓகே, இதை வந்து நம்ம இந்த பாட்டம் பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். சென்ட்ரு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பார்த்துட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம எலாஸ்டிக் பார்த்துடலாம். எலாஸ்டிக் வந்து எவ்வளோ வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா 18 இன்ச்சு கரெக்டாக வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம அந்த தையல் போடுறதுக்கு விட்டுட்டு மீதி 18 இன்ச்சு. ஓகே, ஸோ 8.5 கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எலாஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்துடும் பார்த்தீங்களா. ரவுண்டில் இது வந்து நம்ம இந்த பீஸில் வச்சு உள்ளார வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ராஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வச்சு ஃபுல்லாக மடிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக்கை உள்ளார வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலாஸ்டிக்கில் அதெல்லாம் கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஒரு தையல் போட போகிறோம். மேலேயும் எலாஸ்டிக்கில் மேலேயும் கீழேயும் வந்து தையல் போட போகிறோம். கிளாத்தை இழுத்து வச்சு. ஓகே, எலாஸ்டிக்கை டைட்டாக இழுத்து வச்சுட்டு நம்ம தையல் போட போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.